மொபைல்ல கேமராக்கு எது பெஸ்ட் அப்படினா vivo அப்படினு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த vivoல எது பெஸ்ட் அப்படினா vivoவோட V series சொல்லலாம். அந்த V seriesல vivo V30 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெஷலா இருக்குது? உண்மையாவே கேமரா பெஸ்டா இருக்கா? பாத்துருவோமா? முதல்ல பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸ் லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் இருக்குது. கேமராக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த கேமரா சிம்பிள் போட்டு V30 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளன்னு பார்த்தா விவோவோட V30 மொபைல் டிசைன் பா அந்த கலரே செம்மையா இருக்குது. அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். அப்புறம் ஒரு TPU கேஸ், சில பேப்பர்ஸ், சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் பின், 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். விவோவோட V சீரிஸ்க்கு எல்லாமே டிசைனுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்கேயுமே நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பீகாக் கிரீன் அப்படிங்கிற ஒரு கலர். இது போக ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அந்தமான் ப்ளூ, கிளாசிக் பிளாக். இந்த கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கேமராவுமே அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை ரொம்ப பெருசா போட்டுருக்காங்க. கீழே அந்த ஆரா LED கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாட்டம்ல வந்தா இங்க விவோவோட பிராண்டிங் இருக்கு. கையில பிடிக்கும் போது ரொம்பவே லைட் வெயிட்டாவும் ஸ்லிம்மாவும் ஃபீல் ஆகுது. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடுல எல்லாம் ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுக்குறாங்க. பட் இங்க ஒரு லைட்டா ஸ்லோப் மாதிரி கொடுத்து கையில பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தா ரியர்ல கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. பட் என்ன கிளாஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலமே கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தாலுமே இதோட வெயிட் வந்து 186 கிராம் தான் இருக்கு. திக்னஸ் மேட் 7.4 mm தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்லிம்மா இந்த மொபைல் பண்ணிருக்காங்க. 5Gல ஒரு பெஸ்டான ஸ்லிம் மொபைல் அப்படிங்கிற மாதிரி விவோ வந்து பிராண்டிங் பண்றாங்க. விவோட V சீரிஸோட ஹைலைட்டே கேமரா தான். அந்த கேமரால என்ன கொடுத்திருக்காங்க? ரியர்ல ரெண்டு சென்சார் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் Sony IMX920 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு OIS சப்போர்ட் இருக்கு. அதுபோக செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தா மத்த பிராண்ட் மாதிரி இந்த 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் அப்படின்லாம் கொடுக்காம அதுவுமே 50 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தாலுமே இங்கேயுமே 50 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. இல்ல பெட்டரான கலர்ஸ் அண்ட் அவுட்புட் வரணும் அப்படிங்கிறதுக்காக விவோ கேமரா பயானிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதா அப்படி ஒரு நேம் வச்சு சொல்றாங்க. அவுட்டோர்ல நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து நேச்சுரலா அந்த கலர்ஸ் எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன அளவுக்கு போட்டோஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அவுட்டோர்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோமோ அது அப்படியே போட்டோஸ் வந்து எடுத்து தருது. அவ்வளவு நேச்சுரலா அந்த ஸ்கின் டோன் மத்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் பூஸ்ட் பண்ணாம நேச்சுரலா இருக்குது. போட்டோஸ் வந்து உண்மையாவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட்மே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதை விட இவங்க ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா இந்த ஆரா லைட். ஆரா லைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு பார்ட்டில போறீங்க இல்ல அவுட்டோர்ல நிறைய லைட்டிங் இல்ல கலர் லைட்டிங் இருக்கிற இடத்துலலாம் போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மத்த மொபைல்ஸ்ல எடுக்கும்போது அந்த கலர்ஸ் என்னவோ அந்த கலர்ல இருக்கிற மாதிரியே நம்ம போட்டோஸ் வந்து விழும். பட் இந்த ஆரா லைட்டை யூஸ் பண்ணி எடுக்கும்போது பெட்டரான ஸ்கின் டோன் பெட்டரான அவுட்புட் வந்து எடுத்து தரும். நம்ம செக் பண்ண போவோம் அந்த போட்டோஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இதுல குரூப் போர்ட்ரைட்டும் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வைட் ஆங்கிள் போட்டோஸ்மே 50 மெகாபிக்சலா இருந்தாலுமே நார்மல் போட்டோஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆக தான் செய்யுது. அதுபோக இதுல OIS சப்போர்ட் இருக்கிறதுனால நல்ல ஷேக் இல்லாம நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. வீடியோஸ்மே நல்ல ஸ்டேபிளா இதுல எடுத்துக்க முடியுது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பட் 60 fps கான ஆப்ஷன் இதுல இல்ல. வீடியோட அவுட்புட்மே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது பெட்டரா இருக்குது. அப்படியே இன்டோர்ல வந்து அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் நாய்ஸ் ஆகுது. பட் ரொம்ப புவரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆரா LED போட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாமே நல்ல நேச்சுரலா எடுத்து தருது. ஸ்கின் டோன் நம்ம என்ன பார்க்கறோமோ அந்த விஷயத்தை அப்படியே இங்க போட்டோவா காமிக்குது. சோ பார்க்கிறதுக்கு போட்டோஸ் வந்து அவுட்புட் நல்லா இருக்குது. போர்ட்ரைட் ஷாட்லமே இங்க எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்லமே போட்டோஸ் நல்லா இருக்குது. ரொம்ப புவரான லைட்டிங்ல எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. செல்ஃபிலமே வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுலமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. சோ ஓவராலா விவோ எப்பவும் போல கேமரால ஒரு பெஸ்டான அவுட்புட் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே இதோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.78 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 300 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. இந்த மொபைல்ல இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி இங்க கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துட்டாங்க. டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஈவனாவும் டாப்லையும் பாட்டம்லையும் கொஞ்சம் ஈவனா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ ஓவராலா நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கிடைக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவாவே கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டிஸ்ப்ளேக்கு பீக் பிரைட்னஸா 2800 நிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இவ்ளோ பிரைட்னஸ் வந்து மொபைலுக்கு தேவையா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா பிரைட்னஸ் வந்து தொடர்ந்து ஏத்திட்டே போறாங்க. இந்த மாதிரி ஏத்திட்டே போகும்போது நம்ம கண்ணு சீக்கிரம் பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதுக்குமே விவோ தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க லோ ப்ளூ லைட் ஃபிளிக்கர் ஃப்ரீ இதுக்காக SGS அப்படிங்கிற ஐ ப்ரொடக்ஷன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பிராண்ட் வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளை பொறுத்தவரை ரொம்ப நேரம் பார்த்தா
கண்ணு வலிக்கதான்பா செய்யுது. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்னால பார்க்கவே முடியல. பட் அவுட்டோர்ல சன்லைட்ல வச்சு பார்க்கும்போது அந்த ஃபுல் பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா தான் இருக்கு. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. மற்றபடி விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. அதுக்காகவே இதுல HDR 10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல்ல இவ்ளோ பிரைஸ் கொடுத்து வாங்கினாலுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. விவோ என்னடா நியாயம் இது? 8000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருந்து டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நிறைய மாடல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அத விவோ கிட்ட கேட்டப்ப சவுண்ட் எல்லாம் நல்லா லவுடா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் விரும்புறாங்க. அதனால தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பட் சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலுமே நல்ல லவுடா இருக்கு. கேட்கறதுக்கு ஓரளவு பெட்டரா இருக்கு. ஆனா டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மொபைலோட பேட்டரிக்கு வந்தா இதுல 5000 mAh 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. பட் 5000 mAh அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமா தெரியும். பட் விவோவோட V சீரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 5000 mAh கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மொபைல்ல தான் கொடுத்திருக்காங்க. இதுல 5000 mAh கொடுத்திருந்தாலுமே மொபைல் வந்து நல்ல ஸ்லிம்மா எடுத்துட்டு வந்தது ரொம்பவே பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டர்மா தான் செக் பண்ணோம். நம்ம செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் இதுல 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாலுமே 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 48 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பொதுவா 67 வாட் இவ்வளவு கொடுக்கறவங்களே 35 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் 80 வாட்ஸ்க்கு 48 மினிட்ஸ் அப்படின்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணது நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே எக்ஸாக்ட்டா எவ்வளவு நேரம் டைம் எடுக்குது அப்படிங்கறத செக் பண்ணி சொல்லணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ பண்றதுக்கு முயற்சி பண்றேன். மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்துட்டாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். பட் இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத ஆஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு விவோட UI வந்து பிடிக்காது. பட் இருந்தாலுமே Fun Touch OS 14ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்கங்கறத பத்தி உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அத பத்தி டீடைல்டா வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். எப்பவும் போல இந்த UIலமே தேவையில்லாத ப்ளூடூத் இதெல்லாம் இருக்கதா செய்து தேவையில்லாத ஒரு சில குட்டி குட்டி கேம்ஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அவங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. முக்கியமா அந்த லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய ஆட்ஸ்மே போட்டுட்டே தான் இருக்காங்க. மத்ததுல எல்லாம் கிளான்ஸ் அப்படின்னு ஒன்னு போடுவாங்க. இதுல வேற என்னத்தையோ போட்டு வச்சிருக்காங்க. பட் ஆட்ஸ் இருக்கு. மத்தபடி ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. இதுல AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாராவே கொடுத்திருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்மே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணிருக்காங்க. முக்கியமா இதுல சொல்லணும் அப்படினா இவ்ளோ பிரைஸ் கொடுத்து வாங்குனாலுமே இந்த மொபைல்ல NFC கிடையாது. அதுபோக FM-உம் கிடையாது. அடுத்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா விவோட V சீரிஸ் அப்படினாலே பிரைஸ்க்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அது நம்மள எதிர்பார்க்க முடியாது. பட் இங்க ஓரளவு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். Snapdragon-ஓட 7 Gen 3 அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராபிக்ஸ்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஃப்ரேம் டிராப் இதெல்லாம் இல்லாம நம்மளால ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். BGMI COD இதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோம். லாக் ஃப்ரீயா நம்மளால ப்ளே பண்ண முடியுது. அதுபோக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தாலுமே 8 லட்சத்துக்கு மேல வருது. CPU throttle டெஸ்ட்மே பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு throttle இஷ்யூமே இந்த ப்ராசஸர்ல இல்ல. அதுபோக ஹீட்டிங் இஷ்யூமே பெருசா இல்ல. ப்ராசஸர் கொஞ்சம் கம்மியா கொடுத்திருந்தாலுமே பெஸ்டா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுபோக ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக அல்ட்ரா லார்ஜ் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இதெல்லாமே இதுல கவர் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஒரு 5G ப்ராசஸர் 5G மொபைலா இருந்தாலுமே இதுல 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா வெறும் 7 பேண்ட்ஸ் தான் கவர் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதுவுமே எல்லா இடங்கள்லயும் 5G யூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேண்ட்ஸ் கவர் பண்ணும்போது நமக்கு பெட்டரான ஸ்பீட் கிடைக்கும். இங்க சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 சிம் மட்டும் தான் போட முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். ப்ராசஸரை கூட விட்டுறலாம். பட் இந்த மொபைல்ல UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து IP54 தான் இருக்கு. அதுக்கு பதிலா IP67 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். கடைசியா இதோட பிரைஸ். இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணியிருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து தெரியாது. பட் இதோட வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 8+128, 8+256, 12+256. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+128 வந்து ஒரு 30,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை 30,000 ரூபாய்க்குள்ள வந்தது அப்படின்னா டெஃபினட்டா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலா இருக்கும். சோ கேமராக்காக விவோல இருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க.